எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ஒரு மாடல் சம் ராமகிருஷ்ணா மிஷனுக்காக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மாடல் சம். கம்பெனியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ கம்பெனி க்ரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் போட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணணும். நான் வந்து உங்கள் பேரை போட்டு கம்பெனி க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னா ஸ்ரீனியன் பேர் 1/4/2003 கம்பெனி க்ரியேட் பண்ணணும். அதுக்கான ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செக்யூரிட்டி சார்ஜஸ், இது வந்து செக்யூரிட்டி சர்வீஸ். நம்ம பார்த்துருப்போம் வாசலில் வீட்டில் கடையிலலாம் செக்யூரிட்டி பண்ணுறோம். அந்த செக்யூரிட்டியை நம்ம சப்ளை பண்ணுறோம். அதுக்கான சார்ஜஸ் தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அதுக்கான ஹெச்எஸ்என் கோடு இருக்குது, இங்கே டேக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட்டாஸ் இருக்குதுல்ல, இந்த டெட்டாஸ் 13,88,520 ரூபா. அதுக்கான பிரேக்கப் இங்கே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பிரேக்கப் அந்த பிரேக்கப் என்ட்ரி பண்ணணும். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்குது, டேக்ஸபிள் சேல்ஸ் இன்வாய்ஸ். இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் போடணும். அதுக்கு எகென்ஸ்ட் ரசீப்ட் என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் என்ட்ரி, ஒரே ஒரு பேமெண்ட் என்ட்ரி போட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அடுத்தது நான் இங்கே ஸ்டெப்பு நான் எழுதுறேன் புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு இங்கே நான் ஸ்டெப்பை நான் போடணும். ஸோ தட் உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? என்னென்ன ஸ்டெப்ஸ், ஸோ எது ஒன்றாலும் நம்ம ஸ்டெப்பு போட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். யாருப்பா அது? அரவிந்த், மைக்கை ஆன் பண்ணு. அரவிந்த், அரவிந்த் மைக்கை ஆன் பண்ணு. சாரி சார், பார்க்கல சார். டிஸ்டர்பாக இருக்கு பாருங்க. என்னென்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து 10 ஸ்டெப். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா பார்த்து. மொதல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி க்ரியேட் பண்ணணும், முதல் ஸ்டெப்பு. அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்பில் F11 உங்களுக்கு பில்வைஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கணும். பில்வைஸும் ஜிஎஸ்டியும் எனேபிள் பண்ணணும். மூணாவது ஓப்பனிங் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணணும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ். ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் கிரியேட். அஞ்சாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா வவுச்சர் டைப். இன்றைக்கி வந்து புதுசாக ஒன்று சொல்லித்தரோம் உங்களுக்கு, வவுச்சர் டைப்பு ஆல்டர். ஆறாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா பாஸ் சேல்ஸ் என்ட்ரி, சேல்ஸ் என்ட்ரி. ஏழாவது ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்ட் என்ட்ரி. எட்டாவது ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் என்ட்ரி. 9வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா டேக் பேக்கப். 10வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா சென்ட் ஃபைல் அப்லோட். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. எக்ஸாமில் இந்த 10 ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். அடிஷ்னல் ஏதாவது வந்து தான் பண்ணணும். இப்போ இந்த ஜிஎஸ்டி லெட்ஜர் என்னென்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி லெட்ஜர், ஜிஎஸ்டி லெட்ஜர் என்னென்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும் அதையும் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர், செக்யூரிட்டி சர்வீசஸ் அண்டர் சேல்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். நாலாவது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃப் அண்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட்டப்படும், 2 டைம்ஸ் நாட்டப்படும், 2 டைம்ஸ் நாட்டப்படும், 2 வாட்டி நாட்டப்படும். ஓகேவா? ஜிஎஸ்டி 2 டைம் நாட்டப்படும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட், அண்டர் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிஎஸ்ஸு. ரேட் வந்து ஆஸ் பர் கம்பெனி, ஆஸ் பர் கம்பெனி.
தட்ஸ் ஆல். இப்போ நம்ம போவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி க்ரியேட் பண்ணுறது. யார் பேர்லனா என் பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணுறது. கம்பெனி யார் பேரில் க்ரியேட் பண்ணணும்? இப்போ ஸ்ரீனிவாசன் என் பேர் அப்படின்னா 1/4/23 ஸ்ரீனிவாசன் அப்படின்னு க்ரியேட் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலியில் இங்கே வந்து இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு கேட்வே ஆஃப் டேலி கம்பெனி க்ரியேஷன் ஸ்க்ரீன் க்ரியேட் கம்பெனி பண்ணணும். ஒரு ஸ்டெப் அப்பேரோ போயிட்டு அதுக்கு அப்பேரோ செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ். அதில் எங்கே சேவ் பண்ணணும்? டி ட்ரைவில் எங்கே என் பேர் எங்கே இருக்குது? ஸ்ரீனிவாசன். என் பேரில் முன்னாடியே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிருக்கேன். அங்கே ஸ்ரீனிவாசன்கிற ஃபோல்டரில் போய்ட்டு நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணணும். கம்பெனி பேர் என்ன சொன்னோம் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அண்ட் கோ. இது எக்ஸாம் பர்பஸ். ஓகேவா? ஸ்ரீனிவாசன் அண்ட் கோ -எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அடுத்தது அட்ரஸ் போட்டுக்கோ. 10/2 பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட்டு. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன்ல. சேத்பட்டு, சென்னை, ஆர்விச். ஸ்டேட் ஒரு முறை போட்டு, பின்கோடை இன்னொரு முறை போடுங்க. டெலிஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க 28361563. மொபைல் நம்பர் 88247022. அடுத்தது மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972 @gmail.com போட்டு இங்கே பின்கோடு 1423 1423 என்ட்ரு கொடுத்து இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆனவுடனே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். பில் வைஸ் என்னபிள் பண்ணுங்கள். காசு சென்டர் வேண்டாம், இன்டகிரேஷன் வேண்டாம், இன்வென்ட்ரி எஸ் இருக்கட்டும், இன்டகிரேஷன் வந்து நோ கொடுத்துருங்க. ஓகேவா? ஜிஎஸ்டி எஸ் இருக்கட்டும். ஜிஎஸ்டி எஸ் கொடுத்து இங்கே ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. அந்த ஜிஎஸ்டி நம்பர் எங்கே இருக்குன்னாக்கா இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் இருக்கு இல்லையா? நம்பர் இந்த நம்பரை தூக்கி டேலி போட்டு என்ட்ரு கொடுங்க. தப்புன்னு சொல்லும், பரவாயில்ல இருந்து இருக்கட்டும். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. 2 ஸ்டெப்பு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிக்க நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகே போட்டுட்டே வரணும். அப்போ தான் நமக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். ஃபார் இந்த ஸ்டெப் ஓகே. 2வது ஸ்டெப்பு பில் வைஸ் என்ன பண்ணணும்? ஓகே. 3வது ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த ஓப்பனிங் பேலன்ஸை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கேஷ் லெட்ஜர் வந்து ஆல்டர் பண்ணணும். பாக்கி எல்லாம் சிங்கிள் லெட்ஜரில் போட்டுருக்கலாம். சன்ட்ரி டேட்டாஸ் மாத்திரம் மல்டிபிள் லெட்ஜரில் போட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து ஆல்டர் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ். என்ட்ரு கொடுத்து முதல்ல கேஷை வந்து ஆல்டர் பண்ணணும். இந்த கேஷ் எவ்வளோ இருக்குன்னா 15,659. அது என்ன பேலன்ஸ்னு டெபிட் பேலன்ஸ். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் சிங்கிள் லெட்ஜர்லேயே போட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நான் தான் என் பேரில் கம்பெனி இருக்குது, நான் தான் ஓனர். அப்போ ஸ்ரீனி கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். வேறு ஒன்றும் வேண்டாம். கண்ட்ரோல் எண்டு கொடுத்தா கடைசியில் வந்துடும். அமௌண்ட்டை காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். கிரெடிட் பேலன்ஸ் இந்த சைடு இருக்கிறதுலாம் கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். அண்டர் வந்து பார்த்திங்கன்னா சண்டே கிரெடிட் கார்டு கீழே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வந்து எது கீழே வரணும்? சண்டே கிரெடிட் கார்டு கீழே வரணும். பில் பை பில் 30 நாள் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே அமௌண்ட் வந்து இங்கே எவ்வளோ இருக்குது அந்த அமௌண்ட்டை தூக்கி இங்கே போடுங்க. என்ட்ரு கொடுத்து பில் வைஸ்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிஇபி லோன். சிஇபி லோனு ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னு போடுங்க. வேறு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அமௌண்ட்டை மாத்திரம் போட்டுட்டு இது வந்து கிரெடிட் சைடு இருக்குது, ஸோ கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது இந்தியன் பேங்க் ஓடி. இந்தியன் பேங்க்கு ஓடி அண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட். ஓடி லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 50 lakhs அப்படின்னு போட்டுங்க. இது நானாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்களாவே 11 டிஜிட் நம்பர் போட்டுக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு அதுவும் நீங்களே போட்டுக்கோங்க. ஐடி 0C0017 இந்த மாதிரி லோன் போட்டுக்கோங்க. பேங்க் நேம்லாம் வேண்டாம். பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா டி நகர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியா போட்டுங்க. செட் ஆல்டர் செக் புக்கு நீங்கள் வந்து ஓடி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓடி அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. 101 இங்கே நான் சம்மில் செக் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த செக் நம்பர் போடுங்க. 201 201 டு 201 300. ஸோ 201 201லேருந்து 201 300 வரைக்கும் ஒரு செக் புக்கு நம்மள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு பேர் வந்து புக் நம்பர் 1ன்னு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு
இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை திருப்பி இங்கே போடுங்க. 8,84,960 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாம் போட்டாச்சு. ஓகேவா, இது போட்டாச்சு. இங்கே வந்து சினி கேபிட்டல், கணேஷ் கம்ப்யூட்டர், சிபி லோனு, இந்தியன் பேங்க் ஓடி போட்டுட்டோம். இங்கே வந்து கேஷ் போட்டுட்டோம். பாக்கி எல்லாம் போடணும். லேண்ட் அண்ட் பில்டிங் போடணும். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபஸ்ட்டு அண்டர் வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸ், வேறு ஒன்றும் வேண்டாம். இங்கே ஜிஎஸ்சி வந்து நாட் அப்படிங்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சி நாட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே வராது. லேண்ட் அண்ட் டெபிட் கார்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் அண்ட் பில்டிங் அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அண்டர் டெபாசிட் ஸ்கீம். போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதுக்கு அண்டர் வந்து டெபாசிட்ஸ் அப்படின்னு வரும். வேல்யூ மாத்திரம் போடுங்க. வேல்யூ பார்த்து வேல்யூ போட்டு அடுத்தது ரெண்டல் அட்வான்ஸ். ரெண்டல் அட்வான்ஸ் எதுக்கு வரும்னா டெபாசிட் கீழே தான் வரும். என்ட்ரு கொடுத்து அமௌண்ட் கொடுத்து சேவ். டெட்டாஸ் போட வேண்டாம். ஃபிக்ஸட் டெபாசிட் அண்டர் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெபாசிட்டு அதனுடைய அமௌண்ட்டை இப்படி போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டு அங்கே என்ன அமௌண்ட் காட்டுதோ அது அமௌண்ட் போட்டு கேஷ் ஆல்ட்ரு பண்ணியாச்சு. பேங்க் இருக்குது. இது வந்து ஓடி கிடையாது, நார்மல் பேங்க் அது மாதிரி வச்சுக்கலாம். இந்தியன் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு, இந்தியன் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு. அக்கௌண்ட் நம்பர் தானே, நீங்கள் அது ஒரு 11 டிஜிட் நம்பர் போட்டிருக்கேன். கேட்குறேன் ஐஎஃப்எஸ்சி கோட் தானே, நீங்களே போட்டுக்கலாம். IB 0C00017 அப்படின்னு. பேங்க் நேம் வேண்டாம், டி நகர் பிரான்ச் அப்படின்னு. ஏன் செட் ஆல்ட்ரு செக் புக் வேணுன்னா போட்டுக்க, வேண்டாட்டி போட்டுரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு காலத்தில் இங்கே எவ்வளோ அமௌண்ட்டு அதுவும் ஒன்றா இருக்கா, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. ஸோ இப்போ நம்ம வந்து அஜெண்டா வந்து படி பார்த்தீங்கன்னா வர்ற அமௌண்ட்லாம் இதுலேயே போட்டுருவோம், பேங்க்லேயே போட்டுருவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஓவர், இது ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர். இத்தனை லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். 5 லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு லெட்ஜர். இதுதான் கரெக்டான மெத்தட். என்னென்ன மெத்தட் போடணும்? செக்யூரிட்டி சர்வீஸ் அண்டர் சேல்ஸ், செக்யூரிட்டி சர்வீஸ் சார்ஜஸ் அண்டர் சேல்ஸ், பிரான்ச் எதுவும் வேண்டாம். பிரான்ச் சும்மா வச்சுக்கோங்க. டீனாடு போட்டுருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டு? அமௌண்ட் எவ்வளவு? அமௌண்ட் எவ்வளோப்பா? செக்யூரிட்டி சர்வீஸ் சார்ஜஸ்க்கு அமௌண்ட் எவ்வளோ? செக்யூரிட்டி சர்வீஸ் சார்ஜஸ் வந்து சேல்ஸ் தான், அதுக்கு அமௌண்ட்டு கிடையாது. சேவ். அதுக்கப்புறம் அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், ஜிஎஸ்டியில் சென்ட்ரல் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறோம். பர்சன்டேஜ் கிடையாது. அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், ஜிஎஸ்டி ஸ்டேட்டு, பர்சன்டேஜ் கிடையாது. அவுட்புட் ஐஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, பர்சன்டேஜ் கிடையாது. 3 க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேக்ஸ் இன்வாய்ஸ், இந்த ஒரு 10 பேருக்கு டேக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். எப்படி ரைஸ் பண்ணுறது பாருங்கள். சாரி, டெட்டாஸ் பேலன்ஸ் போடணும்ல, 13,88 நிற்கிது. இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே வந்தால் பாருங்கள், 13,88,520 நிற்கிது. அப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணது கரெக்டு. அடுத்தது மல்டிபிள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். இதுதான் சமம். கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், அங்கே போய்ட்டு ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட், அங்கே போய்ட்டு என்ன பண்ணணும்? ஆல் ஐட்டம் பண்ணணும். இப்போ போய்ட்டு ஆல் ஐட்டம் பண்ணால் சண்டே டெட்டார் போய்ட்டு ஒவ்வொரு ஐட்டமாக அப்படியே கடக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக்னு இருக்காது, அபிஷேக்கோடைய பிரேக்கப் 49 ஆரம்பிச்சு. அதுக்கு பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே 2 இருக்குது.
ரெண்டு சேர்ந்து பிரேக்கப் தான் இருக்குது. 1/22 30 நாள் கிரெடிட்டு அமௌண்ட். அடுத்தது 1/6/22 2/2 30 நாள் கிரெடிட்டு அமௌண்ட். அது மாதிரி போட வேண்டும் கணக்கு. அடுத்தது என்ன பேர்? பாலாஜி. பாலாஜி எவ்வளோ மார்க்கு? 1,05,000. அது எடுத்த மார்க் என்ன? வீடு நம்பர் 627, வீடு நம்பர் 815. பாலாஜி என்ன போடுறோம்? 70,000 to 24. சார் அமௌண்ட் எப்போ இருக்கு சார்? அதான் சொல்ல முடிஞ்சது. 1,05,336. 1,75,336. டோட்டல் அமௌண்ட் பிரேக்கப் தான். பிரேக்கப் தேவைப்பட்டோம். 31/22 பில் நம்பர் 627 30 நாள் கிரெடிட்டு. 2/6/22 பில் நம்பர் 715 30 நாள் கிரெடிட்டு. அடுத்தது மூணாவது ராஜதுரை 1/29/505 பிரேக்கப்பில் பில் நம்பர் 1/6/22 பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 796 நாள் கிரெடிட்டு. அடுத்தது 1/7/17 1/7/22 பில் நம்பர் 1035 நாள் கிரெடிட்டு. ஓகேவா? அடுத்தது ராஜலக்ஷ்மி. என்னப்பா சவுண்டு? ராஜலக்ஷ்மி வந்து 1/7/22 பில் நம்பர் 308 30 நாள் கிரெடிட்டு. வந்து பார்த்தீங்கன்னா 2/8/22 பில் நம்பர் 400 30 நாள் கிரெடிட்டு. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/8 பில் நம்பர் 79 30 நாள் கிரெடிட்டு. 1/9/22 பில் நம்பர் 103 30 நாள் கிரெடிட்டு. சிந்துச்சா 1/54 1/9 பில் நம்பர் 287 30 நாள் கிரெடிட்டு. அடுத்தது 1/10 பில் நம்பர் 373 30 நாள் கிரெடிட்டு. 89,000 1/10/22 பில் நம்பர் 778 30 நாள் கிரெடிட்டு. நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறேன் பாருங்க. அந்த மாதிரி போடணும். 1/22 பில் நம்பர் 10/11 30 நாள் கிரெடிட்டு. நான் ஏன் ஃபுல் சம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணுங்கிறது வேலை. இல்லைன்னா பேருக்கு நான் போட்டு போயிடுவேன். நான் ஃபுல் சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படி ஒர்க் பண்ணுவேன். என்னப்பா கரெக்டாக தான் இருக்கு. ஸ்டக்காக தெரியுது சார். ஸ்டக்காகுதா?
இங்கே நான் சைட்லேயும் பார்த்துட்டுருக்கேன், ஷேர் பண்ணி பார்த்துட்டு வருது இல்லை. இங்கே உங்களுக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி எனக்கு தெரியும். நான் பார்த்தேன் 9936 இல்லை, அதோடைய பிரேக்கப் வந்து 1:61. ஓகே, நான் கேரட் 1:11:22 229 நாள் கிரெடிட்டு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பில் நம்பர் 298 30 நாள் கிரெடிட்டு. இந்த வீடியோ 2 பார்ட்டாக போகும். விக்னேஷ் அண்டர் சந்தி டெட்டார், விக்னேஷ் அண்டர் சந்தி டெட்டார் 1,10,000 அதில் 1:12 பில் நம்பர் 408 அடுத்தது விக்னேஷ் பாலன், விக்னேஷ் பாலன் 75,207 நம்பர் 1:323 பில் நம்பர் 807 நாள் கிரெடிட்டு. அடுத்தது பில் நம்பர் 1049 என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுவோம். இப்போ போய்ட்டு பேலன்ஸ் ஷீட் போய் பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 540 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா, அந்த டிஃப்ரென்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். எப்படி பண்ணுறது? இது பார்த்தீங்கன்னா 13,89,060 இருக்குது சண்டே டெட்டார். தப்பு. இங்கே வந்து யாரோட அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வரிசையா அபிஷேக் 1:49,608. அப்படி கண்ட்ரோல் ஆர் போட்டால் ஹைட் ஆகிடும். 1:75,560. பாலாஜி 1:75,560. ஓகே. அடுத்தது 1:29,515. ஓகே. அடுத்தது 1:51,911. ஓகே. 1:41,206. ஓகே. 1:54,101. ஓகே. 1:39,982. ஓகே. 1:61,726. ஓகே. 1:10,231. ஓகே. 75,220. கூட்டினா எவ்வளோ வருது? 13,89,060. கூட்டினா எவ்வளோ வருது? 13,88,520 வரணும். வருது. அது கரெக்டாக தானே இருக்குது, அப்புறம் ஏன் தப்பாக இருக்குது? இதை வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம். எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணி எங்கே மிஸ்டேக் பார்த்து கண்ணு தெரியாமல் எங்கே எரர் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ்டேக் 1:49,068. 1:49,068க்கு 678. 1:49,068 என்ட்ரு கொடுக்குறோம். அதுக்கு பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 89,441, 59,627, 59,600. ஓகேவா? என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிஸ்டேக் இருந்தால் ரெக்டிஃபை பண்ணுவேன்.
பேலன்ஸ் ஷீட் டோட்டல் டேலி ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ மார்க்கு 15 மார்க்கில் பாதி மார்க் 8 மார்க் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸுக்கு 4 மார்க். ஆமாம், இந்த 4 மார்க் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெசிப்ட் என்ட்ரி பண்ணணும். இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், ரெசிப்ட் என்ட்ரி பண்ணணும். இது வரைக்கும் ஒரு பார்ட் ஓவர், ஓப்பனிங் பேலன்ஸ் ஓவர்.